சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க தயார் என்று கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், நீங்க சொல்லுங்க, இப்ப சபரிமலையில பெண்களை அனுமதிப்பது தொடர்பா உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு தாக்கல் செய்திருக்கிற பதில் மனு குறித்த விவரங்களை சொல்லுங்க. சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க தயார் என இன்று உச்சநீதிமன்றத்தில் கேரள மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மீண்டும் இந்த வழக்கு முதலிலிருந்து விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து நாம் பார்ப்போம். கடந்த 2006ஆம் ஆண்டு அனைவருக்குமான சம உரிமை என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கில் சபரிமலையில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பதில்லை என கூறி, இதனால் அனைத்து வயது பெண்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என கூறி அந்த அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கானது 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வுக்கு மாற்றப்பட்டிருந்தது. 8 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கு சிறிது காலங்களுக்கு முன்பாக, அதாவது கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முந்தைய கேரளா மாநிலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அனைத்து வயது பெண்களையும் சபரிமலையில் அனுமதிக்க முடியாது என்று தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தது. இது தொடர்பாக கேரளா மாநில அரசு ஒரு எழுத்துப்பூர்வமான பதில் மனுவையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் கேரளா மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது இடதுசாரி தலைமையிலான ஆட்சி அமலில் இருப்பதால் அந்த மாநில அரசு தற்போது இன்று உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய ஒரு பதிலை முன்வைத்தது. பதில் மனுவாக இதனை தாக்கல் செய்யவில்லை, ஒரு ஓரல் சப்மிஷன் எனப்படும் வாய்மொழியாக ஒரு பதிலை கேரளா மாநில அரசு உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் முன்வைத்தது. அப்போது அவர்கள் அனைத்து வயது பெண்களையும் நாங்கள் சபரிமலை கோயிலுக்குள் அனுமதிக்க தயாராக இருப்பதாக, அதற்கு எங்களுடைய ஆதரவு இருப்பதாக அவர்கள் தங்களுடைய பதிலை வாய்மொழி பதிலாக இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் முன்வைத்தனர். ஆனால் இதற்கு சபரிமலை தேவஸ்தானம் போர்டு தரப்பில் மிகவும் கடுமையான ஆட்சேபம் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாநில அரசின் நிலைப்பாடு மாறியுள்ளதால் இந்த வழக்கு மீண்டும் முதலிலிருந்து விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வழக்கு விசாரணை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.